முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். இன்று மாலை தமிழ்நாடு ஆளுநரை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். அது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி குறிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மீட்டிங் ஒரு கோஆர்டினல் மீட்டிங். இருவரும் இந்த தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தொடர்ந்து இது போன்ற சந்திப்புகள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சரிடம் ஆளுநர் எடுத்துரைத்ததாக அந்த ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு வளர்ச்சிகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில், அதாவது இந்த சந்திப்புல முதலமைச்சரோடு பேசியதாகவும், தொடர்ந்து ஆளுநர் தமிழ்நாட்டின் நலன் குறித்தும், அதே போல தமிழக அரசிற்கு அரசியலமைப்பு சாசனத்தின் சட்டத்தின்படி தொடர்ந்து அதுல வகுத்திருக்கக்கூடிய எல்லைகளின்படி தொடர்ந்து தன்னுடைய ஆதரவு எப்போதுமே தமிழக அரசிற்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சரிடம் அவர் பேசியதாக எடுத்துரைத்ததாக ஆளுநர் மாளிகையிலிருந்து கூடிய செய்தி குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், வரக்கூடிய புத்தாண்டுல சட்டப்பேரவையுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்க இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மரபு. எனவே அந்த அடிப்படையில் நிச்சயமாக இந்த ஆளுநர் உரையில 2024ஆம் ஆண்டு ஆளுநர் உரையோடு தொடங்கும் அப்படிங்கிறதா சமைக்கியா புரிஞ்சுக்கணும். ரொம்ப 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கார்டலான மீட்டிங். இருவரும் பரஸ்பரமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசியதாகவும், அதே போல இது போன்ற சந்திப்புகள் அவ்வப்போது அடிக்கடி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதும் முதலமைச்சரிடம் ஆளுநர் எடுத்துரைத்ததாகவும், அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் தமிழக அரசிற்கு தொடர்ந்து தன்னுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக அந்த ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பிட்டு வெளிவந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.